1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன். எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்குது, எங்க அம்மா சம்பாதிச்சு விட்டு பண்ண சொத்து இருக்குது. எனக்கு ஊர்ல வந்து 1 ஏக்கர் நிலம் இருக்குது. எனக்கு அப்புறம் சொந்த வீடு இருக்குது, கொஞ்சம் பிளாட்டுங்க இருக்குது, தாத்தா சொத்துங்க கொஞ்சம் கிடைக்குது. சென்னையில நானும் என்னோட உழைப்புல ஒரு 4 சென்ட் இடம் வாங்கி வச்சிருக்கேன். அந்த ஆட்டோ நீங்க ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி எனக்கு 1 லட்சம் செலவு பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கார் பண்றதால ஃபுல்லா தெரியும். ஆட்டோ ஓட்டுறது வந்து கேவலமான விஷயம் இல்லைங்க. இன்னும் எல்லாமே கோல்டு தான். குறைஞ்சபட்சம் ஒரு 12 பவுன். ஒரு பவுனே நீங்க 1 லட்சம் கிட்ட வந்துருச்சு. இவ்வளவு இருந்தமான பொண்ணு கிடைக்கலன்றீங்க, நம்ப முடியல. உங்க வீட்டுல ஒரு லேடிஸ் கூட இல்லையே, என் பொண்ணு எப்படி நான் வந்து அனுப்புவேன்? ஏன்னா நீங்க எல்லாம் 3 ஆம்பளைங்களா இருக்கீங்க. எனக்கு 32வது கல்யாணம் பொண்ணு தேடிட்டு இருக்கோம். இப்பயே உங்களுக்கு கல்யாணம் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கிடுறாங்க. பணம் வாங்குறப்ப போன் எடுக்க மாட்டாங்க. நீங்களே கொஞ்சம் வயசான மாதிரி தான் இருக்கீங்க, நீங்களே கொஞ்சம் படிச்சிருக்கலாம், நீங்க நல்ல வேலையில இருந்திருக்கலாம், இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிக்குது. பொண்ணுனாக்க புருஷானக்கேதான், இல்லைன்னாக்க ஏது உலகம் தான். 125 பொண்ணு கிட்ட என்ன ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு. நான் பண்ணாத காதல் இல்ல இப்படி பாக்குறான்னு துப்புவாங்க, திட்டுவாங்க, நாயா பேன்னு திட்டுவாங்க. நான் என்ன வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு நான் பாக்குறேன்? அவங்களை வச்சு வாழ்ந்து நல்லபடியா சந்தோஷமா பாத்துக்கு தான் நான் பாக்குறேன். நான் வந்து இவ்வளவு நீட்டா அழகா இருக்க விடுங்க, நீட்டா இருக்கு. எனக்கு குறைஞ்சபட்சம் எனக்கு 32 வயசு ஆகுது. பொண்ணுக்கு 27 26 இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். ஜாதி மதம் தடையெல்லாம் போட்டிருக்கேன், வரதட்சணை வேண்டாம்னு போட்டிருக்கேன், நிறம் முக்கியம்னு போட்டிருக்கேன். நான் பப்ளிசிட்டிக்காக எல்லாம் பண்ண கிடையாது. நான் வந்து பப்ளிசிட்டிக்காக இது பண்ண எதுவுமே போடல. ஆனா பப்ளிசிட்டி ஆயிட்டு இருக்குது, ஆனா பப்ளிசிட்டி பண்ணல. எனக்கு இப்ப டைம் இல்ல. பொறுமையா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு டைம் இல்ல. எல்லா பொண்ணுங்க பாக்குறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டைலா அவங்க ஆசைப்படுவாங்க. நமக்கு ஒரு ஹீரோ மாதிரி மாப்பிள்ள, அந்த ஹீரோ போஸ்ட் தான் இந்த கொடுத்துருக்கேன். கலர் முக்கியம்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் வெள்ளை கலரா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நான் எந்த நேரம்னாலும் வெளியே போவேன், இந்த நாளும் வருவேன். யார்கிட்ட வேணாலும் போன் பேசுவேன், நீ கேட்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வேண்டாம். சொத்துங்க எல்லாமே என் பேர்ல இது வை அப்படிலாம் சிலவங்க சொல்றாங்க. அது மாதிரி வேண்டாம். மனைவிட்ட தோத்த கணவன் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கான். என்ன பொறுத்த துரோகம் பண்ண முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் துரோகம் பண்ணாம எனக்கு மட்டும் உண்மையும், எனக்கு மட்டும் உடம்பையும், எனக்கு மட்டும் மனசையும் கொடுத்தாலும் அவளுக்காண்டி நான் என் சொத்தை என் உயிரை கூட கொடுத்துன்னு போவேன். நான் ஒரு பொண்ணு என்ன பிடிச்சுன்னு சொன்னா உடனே தாலி கட்டுறதுக்கு கையில வச்சிருக்கேன். என் கூட வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு என்னை பிடிக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சுன்னா திருப்பி நான் பொண்ணு தேட எனக்கு முடியாது. என்னோட பேர் வந்து பிரபுனா. சொந்த ஊர் வந்து கடலூர் மாவட்டம். நான் வந்து சென்னைக்கு வந்து இப்போ ஒரு 3-4 வருஷம் ஆகுதுன்னு. ஆட்டோ வாங்கி 2 வருஷம் ஆகுது. இது ஏன் வந்து திடீர்னு இந்த மாதிரி போஸ்ட் இப்போ வந்து நிறைய மேட்ரிமோனி சைட்ஸ் எல்லாம் இருக்கு, டேட்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆமாண்ணே. அது ஏன் வந்து ஆட்டோல வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்டர் ஏன் போட்டுட்டு இந்த மாதிரி மணப்பெண் தேவைன்னு போறது என்ன காரணம்? எங்க அப்பா போயிட்டுனா ஒரு பொண்ணு வீட்டுல போய் கேக்குறாங்க, எங்க பையனுக்கு 2 பையன் இருக்காங்க, உங்க வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை கொடுங்க கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, உங்க வீட்டுல ஒரு லேடிஸ் கூட இல்லையே, என் பொண்ணை எப்படி நான் வந்து அனுப்புவேன்? ஏன்னா நீங்க எல்லாம் 3 ஆம்பளைங்களா இருக்கீங்க. சரி, என் பொண்ணை கல்யாணம் பண்ற மாப்பிள்ள வெளியே போறாரு, போகையில நீங்க ஏதாவது என் பொண்ணை பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு பேரண்ட்ஸுங்க சொல்றாங்க. ஏன்னா இது நம்ம அப்பாட்ட இப்படி எல்லாம் பேசுறாங்க, பொண்ணே கிடைக்காது நமக்கு அப்படின்னு ஒண்ணு. எங்க அண்ணன் 37 வயசாவது கல்யாணம் ஆகல பொண்ணு தேடிட்டு இருக்கோம். எனக்கு 32வது கல்யாணம் ஆகல பொண்ணு தேடிட்டு இருக்கோம். நானும் ஜோடி ஆப்பு தமிழ் மேட்ரிமோனி எல்லாத்தையும் பணம் கட்டியிருக்கேன். 2 நானும் புரோக்கருங்களும் நிறைய பணம் கட்டி நிறைய செலவு பண்ணிருக்கேன். எல்லாம் ஊசியில வாழைப்பழத்துல ஊசி குத்த மாதிரி தான் பேசுறாங்கண்ணே. இந்த வார்த்தை முடிச்சு கொடுத்துறேன், இப்பயே உங்களுக்கு கல்யாணம் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கிடுறாங்க. பணம் வாங்குறப்ப போன் எடுக்க மாட்டாங்க. மக்கள் முன்னாடி இந்த மாதிரி நிறைய 90 கிட்ஸ் கல்யாணம் ஆகாம கஷ்டப்படுறாங்க, ஏகப்பட்ட பேர். அந்த காலத்துல வந்து ஆண்கள் வந்து 4 கல்யாணம் 3 கல்யாணம் எல்லாம் பண்ணாங்க. இப்ப வந்து ஒரு கல்யாணம் பண்றதுக்கே ரொம்ப குதிரகம்பாவும் கஷ்டப்படுறாங்க. இந்த நக்கடை விளம்பரம் பண்றாங்க, ஜவுளி கடை விளம்பரம் பண்றாங்க. அதனால நான் நினைச்சேன்னா சரி, நம்மளோட ஆட்டோல வந்து எந்த விளம்பரம் பண்ண வேண்டாம், நம்மள விளம்பரம் பண்ணுவோம். சரி, இந்த மாதிரி அழகா ட்ரெஸ் பண்ணி நீட்டா எடுத்து போட்டு பண்ணிருக்கேன். எவ்வளவு வருஷமா நீங்க பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க? அதான் எங்க அண்ணன் வந்து 5 வருஷமா பாக்குறாங்க, நான் ஒரு 3 வருஷமா பாக்குறேன். எதனால 3 வருஷம் பாக்குறேன்னா, அண்ணனுக்கு முடிச்சுதான் டைமிங் முடிக்கணும்ன்றாங்க. எங்க அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா முடியெல்லாம் கொட்டி போய் வயசாயிடுச்சு, வயசான மாதிரி இருக்காரு. அவருக்கு பொண்ணு அடிக்க ரொம்ப லேட் ஆகுது. அப்படிங்கும்போது அவர் எந்த பொண்ணு சம்மதிக்க மாட்டாங்க. எனக்கும் பொண்ணுங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே கொஞ்சம் வயசான மாதிரி தான் இருக்கீங்க, நீங்களும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம், நீங்களும் நல்ல வேலையில இருந்திருக்கலாம், இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிக்குது. சரி, என்னடா எல்லாம் வந்து இப்பெல்லாம் எதிர்பார்க்கறாங்களே, நம்ம தான் வந்து அப்ப லைஃபை வந்து தொலைச்சிட்டோம், நம்ம தான் நிறைய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம். அதனால வந்து நம்ம என்ன பண்றது தெரியாமலும் ஒரு மாதிரி குழப்பத்திலயும் தான் இந்த முடிவு எடுத்தானே. ஆனா பொண்ணுங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து மேட்சா இருக்கலாம். இது மேட்சா இருக்கு, இது மேட்ச் ஆகாம இருக்கு. எனக்கு சொந்த வீடு இருக்கு, நல்லா இருக்குது, எனக்கு சொந்த ஆட்டோ இருக்குது, நான் கார்மெண்ட் செய்யறேன், மாசம் இவ்வளவு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன். ஆனா நல்லா பாத்துப்பேன். எனக்கு படிப்பு தான் தெரியல, நல்ல மனசு இருக்குது. குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 125 பொண்ணுகிட்ட என்ன ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு. ஆட்டோ ஓட்டுறது வந்து கேவலமான விஷயம் இல்லைங்க. இந்த செயின் இங்க வந்து சிவசிவான்னு போட்டிருக்கு, அதுக்கப்புறம் இங்க மோதிரங்கள் நிறைய எல்லாம் போட்டிருக்கீங்க, இங்க வாட்ச் கட்டிருக்கீங்க. ஆமா, காஸ்டியூம் ஏதாவது வந்து சொல்ல வருதா, ஏதாவது சொல்ல வரீங்களா? எல்லாமே கோல்டு தான், எல்லாமே கோல்டு தானே, எல்லாமே கோல்டு தானே. எவ்வளவு பவுன் இது? இது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 12 பவுன். 12 பவுன்? ஆமாண்ணே. சக்கி என்னது தூக்கி பார்த்தா தூக்க முடியாது, அவ்வளவு வெயிட். வாட்ச் கோல்டு இல்ல, வாட்ச் உங்களுக்கு இது தெரியும் கோல்டு. ஆனா இது தங்கன்றது கோல்டு. 2 கிராம் 2 பவுன் 2 பவுன். மோதிரம் எல்லாம் ஒரு 1 பவுன் 1.25 பவுன் எல்லாமே இருக்கு. நான் ஒரு பணம் கொடுத்தீங்கன்னா வச்சு காப்பாத்து கூட
என்கிட்ட வசதி இருக்கு, அதுக்காண்டிதான் நான் இந்த மாதிரி எல்லாம் காட்டுறேன் வைக்கிறேன். ஒரு பவுனே நீங்க 1 லட்சம் கிட்ட வந்துருச்சுங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன். பேங்க் பாலிசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபா இருக்குது. நகை வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாம வீட்டுல வச்சிருக்கேன். எங்க அப்பா ஒரு 6 பவுன் சேர்த்து வச்சிருக்காரு. தாத்தா சொத்துங்க இருக்கு, எங்க அம்மா சொத்துங்க கொஞ்சம் இருக்குது, நிலம் எல்லாம் இருக்குது, வீடு இருக்குது, மனம் இருக்குது. இவ்வளவு இருந்துமான பொண்ணு கிடைக்கலன்றீங்க, நம்ப முடியல. பொண்ணுங்க வந்து பணத்தை மட்டும் பாக்கலண்ணே, மனசை பாக்குறாங்கண்ணே. அவங்களுக்கு என்ன தெரியுங்களா, இப்ப எல்லாம் இருக்க பெண்கள் அவங்களே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களே பணம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து பணம் பெருசா பாக்கல, எனக்குள்ள இருக்க சோகங்கள் புரியணும், எனக்குள்ள இருக்க சுகங்கள் அது புரிஞ்சுக்கிறதா இருக்கணும். எதை பண்ணாம பொண்டாட்டிக்கு சுகமா இருப்பா, சந்தோஷமா இருப்பா, அந்த மாதிரி ஆண்களா வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஊர்ல தான் இருந்திருப்பீங்க, வேலை பார்த்திருப்பீங்க, அப்பதான் காதல்லாம் இருந்திருக்குமே, எல்லாருக்கும் வந்திருக்கும்ல, ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும்ல, சும்மா சொல்லுங்க. காதல்லாம் உண்மையாலுமே சொல்றேண்ணே, நான் பண்ணாத காதல் இல்லைண்ணே, நான் வேலையை அதிகமா செஞ்சதை விட காதல் பண்ணதானே அதிகம். நான் ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணு எனக்கு ஆசை இருக்குண்ணே. அதான் வந்து பொண்ணுகிட்ட பேச தைரியம் இல்லைல்ல, பொண்ணுகிட்ட பேச போனாக்குதான் பேச்சு வர மாட்டேங்குது. நான் வந்து உங்களை மாதிரிலாம் கேஷுவலா எனக்கு பார்க்க வராது. நான் பெண்கள்கிட்ட பிடிச்சா நேர்மையா எனக்கு பிடிச்ச மாதிரி இப்படி நிற்பேன். அது வந்து அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு தெரியல. என்னை பார்த்தா துப்பிட்டு போவாங்க, ஏன்னா இப்படி பாக்குறான்னு துப்புவாங்க, ரெண்டாவது இப்படி பாக்குறான்னு திட்டுவாங்க, நான் எப்பன்னு திட்டுவாங்க. நான் நினைப்பேன், நான் என்ன வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு நான் பாக்குறேன், உங்களை வச்சு வாழ்ந்து நல்லபடியா சந்தோஷமா பாத்துக்கு தான் நான் பாக்குறேன். இந்த காலத்துல வந்து ₹1 யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. என்னன்னா நம்ம தானே செலவு பண்ண போறோம், அதுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லாம் பார்க்க போறோம், சாப்பாடு போறோம், நம்ம சொத்தெல்லாம் அதுக்கு தானே சேர போகுது. நமக்கு அப்புறம் ஏன் நம்மள இப்படி திட்டுறாங்க, ஏன் திட்டுறாங்களா, எனக்கு இவ்வளவு கேள்வி வரும்னு. சரி, ஓகே. நீங்க மணப்பெண் தேவைன்னு போட்டிருக்கீங்க, அதாவது ஜாதி மதம் தடையில வரதட்சணை வேணா, டிகிரி இருந்தா போதும். அதான் படிப்பு ரொம்ப முக்கியமானது. எங்க ஊர் பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து இந்த வாத்தியாருங்க, இந்த மிலிட்டரி ஆபீஸ்ல ரிட்டையர்மெண்ட் இருப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து பேங்க் வெளியே உட்காந்துருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ₹30,000 கொடுத்தா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தருவாங்க. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. பேங்க்ல ஆபீஸருங்க வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தர மாட்டாங்க. பேங்க்ல உங்களை மாதிரி வந்து வந்திருப்பாங்க, ஏதோ ஒரு வேலைக்காக வந்திருப்பாங்க, அவங்ககிட்ட ஃபில்அப் பண்ண சொன்னாலும் ஃபில்அப் பண்ணி தர மாட்டாங்க. நான் வந்து இவ்வளவு நீட்டா அழகா இருக்கேன் விடுங்க, நீட்டா இருக்கேன், என்ன போய் எல்லாத்தையும் கெஞ்சறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்குதான் படிச்ச பொண்ணா இருந்தா அந்த பொண்ணு எல்லாம் எனக்கு சொல்லித்தரும், பசங்க நாளைக்கு சொல்லித்தரும். அந்த பொண்ணும் வாழ்க்கையில வந்து தலை நிமிர்ந்து இருக்கும். படிச்சிருந்தா எங்கனாலும் ஒரு வேலைக்கு நல்ல சம்பளத்துக்கு வேலை செய்யும். நம்ம இல்லாட்டி கூட தலை நிமிர்ந்து நடக்கணும். டிகிரி படிச்சிருக்கணும், அட்வொகேட் படிக்க வைக்கணும் ஆசை இருக்குது. அது வந்து அந்த பொண்ணு நான் செலவு பண்ணி படிக்க வச்சுக்கிறேன். 2வது பொண்ணு வந்து எனக்கு குறைஞ்சபட்சம் எனக்கு 32 வயசு ஆகுது, பொண்ணுக்கு ஒரு 27 26 இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். ஜாதி மதம் தடையெல்லாம் போட்டிருக்கேன், வரதட்சணை வேண்டாம்னு போட்டிருக்கேன், நிறம் முக்கியமில்லன்னு போட்டிருக்கேன். நான் பப்ளிசிட்டிக்காக எல்லாம் பண்ண கிடையாது. நான் வந்து பப்ளிசிட்டிக்காக இது பண்ண எதுவுமே போடல. ஆனா பப்ளிசிட்டி ஆயிட்டு இருக்குது, ஆனா பப்ளிசிட்டி பண்ணல. இதை கொஞ்சம் சொல்லுங்களேன், இதெல்லாம் என்ன போட்டோ, இது என்ன காரணமா வச்சிருக்கீங்க? இது இந்த போட்டோ எதுக்காக பிடிச்சா, நம்ம விஜய் அண்ணன் வந்து இப்ப வந்து இப்படி பிடிச்சிருக்காங்க, அதை பார்த்தேன், அந்த போஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு அது மாதிரி இருக்கணும். 2வது வந்து பொண்ணு எனக்கு தான், பொண்ணு பாக்குறது எனக்கு தான் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு தெரியணும்ல, அதுக்காண்டி இந்த போஸ்ட் வச்சிருக்கேன். எனக்கு இப்ப டைம் இல்லை, பொறுமையா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு டைம் இல்லை. அதுல சீக்கிரமா எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னுக்காண்டியும் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி போட்டோ பிடிக்கும். இப்படி இருக்கிறதா இப்ப இருக்க பொண்ணுங்களுக்கு லேட்டஸ்டா பிடிக்கும். ஏன்னா இப்ப எல்லாமே டச் எல்லாம் வச்சிருக்க, இன்ஸ்டாகிராம் எல்லாமே, யூடியூப், பேஸ்புக் எல்லா பொண்ணுங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டைலா அவங்க ஆசைப்படுவாங்க, நமக்கு ஒரு ஹீரோ மாதிரி மாப்பிள்ள ஒண்ணு. அந்த ஹீரோ போஸ்ட் தான் இந்த கொடுத்துருக்கேன். சீக்கிரம் டைம் இல்லை, கல்யாணம் சீக்கிரம் பண்ணி அவனுக்காண்டி இந்த போஸ்ட் இருக்குது. இது வந்து பெத்தவங்களுக்காண்டி இந்த போஸ்டர், அடக்க உடக்கமா நல்ல பையன் அப்படின்றதுக்காண்டி இந்த போஸ்டர் இருக்குது. பொண்ணு எனக்கு கலரை முக்கியம்னு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் வெள்ளை கலரா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. வாழ்க்கையில எனக்கு சொத்தா நினைக்கிறதே மனைவி தான். கொஞ்சம் ஒயிட் கலர்ல இருந்தாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். 2வது பாயிண்ட் வந்து அவங்க வந்து அவங்களோட பாசம் எனக்கு மட்டும் தான் வேணும், வேற யார்ட்டையும் காட்டக்கூடாது. அவங்க கல்யாணம் குழந்தைய பிறந்தாலும் சரி, குழந்தை மேல காட்டலாம், ஆனா அதை விட என் மேலதான் பாசம் அதிகமா இருக்கணும். நான் எங்கேயோ வெளியே போனா எப்போ வருவேன்னு கேட்கணும், சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும், தூங்கும் போது என் பக்கத்திலே தூங்கணும், அந்த மாதிரிலாம் ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு வந்து நல்ல மருமகளா இருக்கணும், அது மாதிரி ஆசைப்படுறேன். எங்க வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு காப்பி டீ தண்ணி கொடுக்கணும், நல்லா இருக்கிற வரைக்கும் மூச்சு வரைக்கும் என்னை நல்லா சந்தோஷப்படுத்தணும், அதான் எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு தேவைன்னு நான் செய்வேன், அதுக்கு என்ன தேவையோ நான் செய்வேன். அந்த பொண்ணை வந்து நல்லா பார்த்துப்பேன், அதை நான் சந்தோஷப்படுத்துவேன், திட்ட மாட்டேன், சண்டை போட மாட்டேன். அது என்ன பிடிக்குதோ நான் அதை கேட்காமலே செஞ்சு கொடுப்பேன். உங்களுக்கு சொத்து விவரம்லாம் என்ன இருக்கு? எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்குது, எங்க அம்மா சம்பாதிச்சு விட்டு பண்ண சொத்து இருக்குது. எனக்கு ஊர்ல வந்து ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது எனக்கு. அப்புறம் சொந்த வீடு இருக்குது, கொஞ்சம் பிளாட்டுங்க இருக்குது. தாத்தா சொத்து இருக்குங்களா? பிளாட்டுங்கெல்லாம் கொஞ்சம் பிளாட்னா வீடு கிடையாது, எனக்கு சொல்ல வரல நினைக்கிறேன். அந்த காலி மண்ணு சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க? பிளாட் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. தாத்தா சொத்துங்க கொஞ்சம் கிடைக்குது. சென்னையில நானும் என்னோட உழைப்புல ஒரு 4 சென்ட் இடம் வாங்கி வச்சிருக்கேன். சொந்த ஆட்டோ இன்னைக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொண்டு 1 லட்சம் செலவு பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கார்பன் வேலை ஃபுல்லா தெரியும். உங்களுக்கு தேவையான அருகா ஜன்னல் வீட்டுக்கு தேவையான எல்லா ஒர்க்கும் நான் பண்ணி தந்துட்டு இருக்கேன். நீங்க அணுகுங்க, என் நம்பரை பார்த்து அணுகுங்க, நான் பண்ணிடலாம்.
ஆனா இப்போ இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் வந்து எனக்கு வேணவே வேணாம், எனக்கு உங்களுக்கு விருப்பமே இல்லாம இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் எப்படி, அது என்ன மாதிரி இருந்தா உங்களுக்கு வேணாம்? தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தான் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க வேண்டாம். நான் சொல்றதா கேட்கணும்னு நினைக்கிறாங்க, அப்படி வேண்டாம். நான் எந்த நேரம்னாலும் வெளியே போவேன், எந்த நாளும் வருவேன், நான் யார்கிட்ட வேணாலும் போன் பேசுவேன், அதை நீ கேட்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வேண்டாம். சொத்துங்க எல்லாமே என் பேர்ல இது வை அப்படிலாம் சிலவங்க சொல்றாங்க, அது மாதிரி வேண்டாம். ஏன்னா நான் சொத்தை நினைக்கிறேன் மனைவி ஒய்ஃப் தான், குழந்தைங்க தான். நான் சொத்தை நான் சாப்பிட போறேன், தூக்கிட்டு போறேன், அதுக்கப்புறம் அவங்களும் சேர போகுது. அதனால முன்னாடியே எழுதி வைக்க சொல்றாங்க, முன்னாடி எழுதி வைக்கிறதுனால எழுதி வச்சிருவேன். ஆனா அவங்க இப்பெல்லாம் கேட்கறவங்க கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க தெரியல, செல்லிலே மூழ்கி இருக்காங்க. அப்படி மூழ்கினா குழந்தை எப்படி பாத்துப்பாங்க, என்ன எப்படி பாத்துப்பாங்க? அந்த மாதிரி உள்ளவங்களும் வேண்டாம். வேலைக்கு எல்லாம் போறாங்க, வேலைக்கு போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா நம்மகிட்ட வந்து பேசணும். அப்படி இல்ல, வேலைக்கு போயிடுறாங்க, வேலைக்கு வரும்போது நம்மள சொல்றாங்க, என்ன வீட்டுல சமைக்கல, எந்த ஒரு வேலையும் செய்யாம இருக்க அப்படின்னு நம்மள கேட்கறாங்க. அப்புறம் வந்து நம்ம கூட வந்து உட்காந்து பேச மாட்டாங்க, நம்ம கூட வந்து உட்காந்து பேசணும். ஒரு பெண்ணுன்னா வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே ஒரு ஆண் கூட புருஷன் அதானே எதிர்பார்ப்பேன், வந்து என் கூட வந்து உட்காந்து பேசி ஒரு பக்கத்துல வந்து ஒட்டின்னு பேசினாதான் சந்தோஷமா இருக்கும். அப்படி பேச மாட்டாங்க. படுக்கும்போது கூட தூங்கும்போது கூட பக்கத்துல தூங்க மாட்டாங்க, தள்ளி படுத்து தூங்குறாங்க. அது மாதிரி இருந்தா எப்படிங்க அது? புருஷன் பொண்டாட்டின்னு அதாவது பொண்ணுன்னாக்க புருஷனுக்கேதான், இல்லைன்னாக்க ஏது உலகம் தான் அப்படின்னு அஜித் சாங்ல வந்திருக்கு. ஒற்றுமையா இருங்க. வேலைக்கு போற இடத்துல எந்த ஒரு தவறான ஒரு உங்களுக்கு எந்த ஒரு இது இருக்க வேண்டாம், சரிங்களா? அதெல்லாம் இருந்தாலும் அது உங்களுக்கு நிலைக்காது. கொஞ்ச நாளைக்கு தான், கடைசி வரைக்கும் இருக்கிறது பொண்டாட்டி தான், கடைசி வரைக்கும் இருக்குது புருஷன் தான். அதனால நல்ல பெண்ணா நான் எதிர்பார்க்கிறேன், என் மேல அன்பு காட்டுற பெண்ணா எதிர்பார்க்கிறேன், என்னை பாத்துக்கிற பெண்ணா எதிர்பார்க்கிறேன். நானும் அன்பு காட்டுவேன், நானும் நல்லா பாத்துப்பேன், சண்டை போட மாட்டேன். அதுக்கு என்ன தேவையோ அது கேட்காம நான் செஞ்சு கொடுப்பேன். இப்ப வந்து உங்களுக்கு இதை பார்த்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, ஆமா, ஆனதுக்கு அப்புறம் வந்து அவங்க கேட்க சுதந்திர ஈக்குவாலிட்டி கொடுப்பீங்களா, இல்ல வந்து நீங்க சொல்றதா கேட்கணும் சில ஏதாவது கண்டிஷன்ஸ் மாதிரி தான் இருக்குமா? மனைவிய வந்து ஜெயிக்கும்னு நினைக்கிற கணவன் தோத்துதான் போயிருக்காங்க வாழ்க்கையில, அதே மனைவிட்ட தோத்த கணவன் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கான், சரிங்களா? அதனால என் மனைவியை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அது மனசுக்கு கரெக்டா இருக்கணும். என்னை பொறுத்த துரோகம் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் துரோகம் பண்ணாம எனக்கு மட்டும் உண்மையும், எனக்கு மட்டும் உடம்பையும், எனக்கு மட்டும் மனசையும் கொடுத்தாலும் அவளுக்காண்டி நான் என் சொத்தை என் உயிரை கூட கொடுத்துன்னு போவேன். நான் வந்து ஏன் எப்பவுமே தாலி வந்து இப்படி கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது என்ன அர்த்தம்? நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இந்த தாலி தான் கண்டென்ட். ரெண்டாவது இந்த தாலியால தான் நான் நீங்க எல்லாமே இப்படி ஒரு புது மனுஷனை பார்த்தது இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு பார்க்க வரீங்க. ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சுன்னு சொன்னா உடனே தாலி கட்டுறதுக்கு கையில வச்சிருக்கேன். இது வரைக்கும் எந்த பொண்ணு தெரிவிச்சலன்ட்டு மனநிலை வந்து சொல்லிட்டாங்க, நான் வந்து ஒத்துக்கிட்டேன், ஆனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு மாதிரி ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா செத்துருவேனே. என்ன இப்படி சொல்றீங்க? செத்துருவேனே. ஏன்னா நான் இவ்வளவு 32 வருஷம் ஆச்சு, 32 வயசு ஆயிடுச்சு. நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் நான் லைஃப் ஸ்டார்ட் பண்றேன். என் கூட வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு என்னை பிடிக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சுன்னா திருப்பி நான் பொண்ணு தேட எனக்கு முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கல்யாணம்னாலும் யாருன்னா இறங்கி வருவாங்க, செகண்ட் கல்யாணத்துக்குலாம் யாரும் அந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது. அதனால அந்த பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சுன்னா நான் சாவர முடியும் எடுப்பேன். இதுக்கு மேல நம்ம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம எல்லாமே அந்த பொண்ணு தான் நினைச்சோம், அந்த பொண்ணே நம்ம வேணான்ற போது நம்ம எதுக்கு உயிர் வந்துட்டு அவ்வளவுதான் போதும், நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும் முடிச்சு போனேன். எத்தனை பொண்ணுங்க நீங்க போய் பாத்துருக்கீங்க? 52 இடத்துக்கு கூட்டு போயிருக்காரு. 52 இடத்துக்கு சொந்தங்கள்ல அவங்க எல்லாமே சொல்றது என்னன்னா, எங்க அம்மா இல்ல, அம்மா இறந்துட்டாங்க, அதனால உங்க வீட்டுல லேடிஸ் எல்லாம் எங்க பொண்ணு அனுப்ப மாட்டேன் சொல்றாங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க பையங்க இல்லன்றாங்க. ஆட்டோ என்ன ஓட்டினா தப்பாப்பா? கார்பெண்டர் வேலை செஞ்சாலும் பொண்ணு இல்லைன்றாங்க. எப்பா கார்பெண்டர் வேலை செய்யலன்னா உங்க வீட்டுல அருகாச்சல எப்படி நீங்க வீடு கட்டுவீங்க? பேரண்ட்ஸால பாத்துக்க முடியல, சரி நம்மளா லவ் பண்ணு சொல்லி நானும் ஒரு கம்பெனிங்கள காலேஜ்ல இருந்து பாக்குறேன். அவங்களும் வந்து என்னை பார்க்காம தான் போறாங்க. இல்லையா இருக்கும் இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவீங்க, அப்படிதான் காரணம் ஏதாவது வந்திருக்குங்களா உங்களுக்கு? தைரியம் இல்லைங்க, பெண்கள்கிட்ட பேச தைரியம்னால இதெல்லாம் ஒரு காரணம்னு அவன் தைரிய ஆளு, அவன் பேசவே பயப்படுறான், அவன் கூட எப்படி நம்ம வாழ முடியும், அவன் கூட எப்படி நம்ம குடும்பம் நடத்த முடியும், இப்படி எல்லாம் நினைச்சுக்கின்னு பெண்கள் வந்து வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணி போறாங்க. அடுத்த டைம் பார்க்கும்போது நீங்க ஒரு கல்யாணத்தோட கல்யாணம் ஆச்சுன்னா மக்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாத்தையும் தெரியப்படுத்தும், இதான் என் மனைவி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தெரியப்படுத்துவேன்.